நெரும்பூர் இரும்புலிச்சேரி இடையே பாலம் கட்டும் பணியானது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் 15 கிராம மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட நெரும்பூர் கிராமத்திலிருந்து இரும்புலிச்சேரி, எடையாத்தூர் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் வகையில் பாலாற்றின் குறுக்கே தரைப்பாலம் அமைந்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு பெய்த பெருமழையால் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதையடுத்து சுமார் 9 ஆண்டுகளுக்கு மேலாக இரும்புலிச்சேரி, சின்ன எடையாத்தூர், பெரிய எடையாத்தூர், அட்டவட்டம், சாமியார் மடம், சேவூர் உள்ளிட்ட 15 கிராம மக்களுக்கு போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பாலாற்றின் குறுக்கே சாலை அமைத்து தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து ஆண்டுதோறும் பெய்து வரும் மழையால் கடந்த 9 ஆண்டுகளாக மழைக்காலங்களில் இந்த தற்காலிக பாலமானது சிதிலமடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்படுவது வழக்கமாகி வருகிறது. இதனால் அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள், பள்ளி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர், மருத்துவமனை மற்றும் அவசர தேவைக்காக வெளியே செல்லும் பொதுமக்கள் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சுற்றி செல்ல வேண்டிய சூழலுக்கு ஆளாகின்றனர். எங்க ஊர் பிரிட்ஜ் 2015ல உடஞ்சிச்சு. அதை ரொம்ப வருஷமா போராடி எப்படியும் இது பண்ணி இப்போதான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கட்டுறதுக்காக. அதுவும் சீக்கிரமா அந்த வேலை நடக்கல. இதனால 15 கிராமம் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறோம். பக்கத்துல இருக்கிற எடையாத்தூர், சின்ன எடையாத்தூர், பெரிய எடையாத்தூர், இரும்புலிச்சேரி, சேவூர் எல்லாரும் ரொம்ப ரொம்ப அவதிப்படுறோம். அதுல எங்கன்னா வெளியில எங்கன்னா போகணும்னா சீக்கிரம் போக முடியல. ரொம்ப தூரம் சுத்திக்கிட்டு போறதா இருக்கு. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்கேயுமே போக முடியல. இதனால பசங்க எங்கேயும் ஸ்கூலுக்கு போக முடியல, ஹாஸ்பிட்டல் போக முடியல. நெரும்பூர் பாலம் உடஞ்சது 2015ல. ஆனா இது வரைக்குமே எங்களுக்கு பாலம் வந்து 1 மாசம் தான் ஆகுது. ஒரு 30% கூட எங்களுக்கு இன்னும் அது கிளியரா ஓகே ஆகல. அதனால ஸ்கூல் பசங்களும் நாங்க வேலைக்கு போறவங்களும் ரொம்ப ஒரு 7 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண நாங்க ஒரு 22 கிலோமீட்டர் போயிட்டு சுத்திட்டு வர மாதிரி இருக்கு. அதை எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுங்க. இதனிடையே அப்பகுதி மக்களின் தொடர் கோரிக்கையை அடுத்து நெரும்பூர் இரும்புலிச்சேரி பாலாற்றுக்கிடையே புதிய மேம்பாலம் அமைப்பதற்காக 51 கோடியே 39 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் தூண்கள் எழுப்பப்பட்டதோடு சரி, பாலப்பணிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் சுற்றுவட்டார பகுதி மக்கள். இப்ப சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால பாத்தீங்கன்னா மறுபடியும் தற்காலிக பாதம் கூட அடிச்சு போடுறதுனால எங்களுக்கு ஸ்கூலுக்கு போற பசங்கள்ல இருந்து வேலைக்கு போற இளைஞர்கள் வரைக்கும் யாருக்குமே எந்த வேலையும் செய்ய முடியாம, எங்க கிராமம் மட்டும் இல்ல, எங்க கிராமம் இரும்புலிச்சேரி, எடையாத்தூர், சின்ன எடையாத்தூர், அட்டவட்டம், தேப்பனம்பட்டு, இப்படிப்பட்ட உள்ள இருக்கிற எல்லா கிராமங்களும் முற்றிலுமா எங்களோட அத்தியாவசிய சேவை எல்லாமே முடங்கி போயிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லலாம். கவர்மெண்ட் இதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் துரிதமா நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாலப்பணியினை கொஞ்சம் துரிதமா செஞ்சு கொடுக்குமாறு, எங்களோட வாழ்வாதாரத்துக்கு வழி செய்து தருமாறு தமிழக அரசை இரும்புலிச்சேரி கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எனவே 15 கிராம மக்களின் நலன் கருதி நெரும்பூர் இரும்புலிச்சேரிக்கிடையே அமைக்கப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் தற்போதைக்கு தற்காலிக பாதையாவது சீரமைத்து தருமாறும் கோரிக்கை வைத்துள்ளனர் அப்பகுதி மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் அருண்குமாருடன் சத்தியம் செய்திக்குழு.